கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றமான DBKL தாமான் பத்து மூடா பகுதியில் வெளிநாட்டவர்களால் நடத்தப்பட்ட 2 அனுமதியற்ற வணிக நிலையங்களை மூடியதுடன் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக 6 அபராதங்களையும் விதித்துள்ளது. குடிநுழைவுத்துறை, சுங்கத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து KL ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் எனும் கூட்டு படையெடுப்பின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையின் இலக்கு வெளிநாட்டவர்கள் நடத்தும் வணிகங்கள், உரிமம் இல்லாத வணிகர்கள் மற்றும் கடைகள், வரி செலுத்தப்படாத பொருட்கள், மேலும் செல்லுபடியாகும் வேலை அனுமதி அல்லது பயண ஆவணங்கள் இல்லாதவர்களை அடையாளம் காண்தல் என்பதாகும் என DBKL தெரிவித்தது. இதில் வேலை அனுமதியை தவறாக பயன்படுத்திய 14 வெளிநாட்டவர்கள் நாட்டில் மீறி தங்கி இருந்ததற்காக கைது செய்யப்பட்டனர். இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதுடன் பொதுமக்கள் புகார் அல்லது தகவல் அளிக்க வழங்கப்பட்ட இணைப்பின் மூலம் தொடர்பு கொள்ளலாம் எனவும் DBKL கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.